ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட், நான் சொன்னேன் இல்லையா நிறைய துணி மேலே துவைச்சி காய போட்டிருக்கேன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ துணியா, இன்னும் வந்து துணியெல்லாம் நிறைய கிடக்குது. இதெல்லாம் இந்த காய போட்டது இந்த இடம் பத்தலை சொல்லிட்டு இங்கே பாருங்கள் வரிசையாக பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக காய போட்டாச்சு. அப்புறம் இங்கே ஃபுல்லாக காய போட்டாச்சு. அங்கேயும் ஃபுல்லாக காய போட்டாச்சு. மாடியில் காய போடுறதுக்கு இடமே கிடையாது. இன்னைக்கு இருந்த அவ்வளோ துணியுமே நான் துவைச்சி காய போட்டேன். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அவ்வளோ அடிக்கலை தான். எனக்கு என்னென்னு தெரியல, அழுக்கு தண்ணி வீட்டில் இருக்கிறது அது ஒரு பெரிய மலை மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. இன்னைக்கு நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஏன்னா இந்த 2 நாள் டயர்டுக்கு. ஆனால் இன்னைக்கு தூங்க முடியல, அழுக்கு தண்ணி வீட்டில் இருந்ததுனால. சரி, இந்த வேலையை முடிச்சிடலாம், முடிச்சிட்டா நாளைக்கு தான் ஃப்ரீயாக தூங்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சாச்சு. நாளையிலேருந்து ஃப்ரீ. எத்தனை பேருக்கு அழுக்கு தண்ணிலாம் வீட்டில் வச்சுருந்தா ஐயோ ஒரு பெரிய பாரமாக தோணும்? எனக்கு அப்படி தோணும். உங்களுக்கு அப்படி தோணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, பாய்.